உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கண்டு என்னை ஆட்கொள்ளும் உளத்தவரோ. என்ன இறைவரே நீயும் கண்டுக்க வாப்பியா, என்ன கண்டுக்குவியா? இன்றைக்கி சென்னை பாஷை ஆமாம், என்னை கண்டுக்கிட்டான்டா, என்னை கண்டுகொள்வாயா அப்படின்னா என்ன பார்ப்பையா, நான் வந்தது உனக்கு புரியுமா? பெருமானே என்னை நீ கண்டுகொள்வாயா அப்படின்னு கேட்குறார். மலையென கண்பருக கண்டு என்னை ஆட்கொள்ளும் உளத்தவரோ. என்னையும் நீ ஆட்கொள்வாயாப்பா. எங்கே வெண்ணெய்நல்லூரில் என்னை தடுத்து ஆட்கொண்டாயே ஆரூர் பெருமானே, என்னையும் நீ இங்கு தடுத்து ஆட்கொள்வாயா என்று அங்கே கேட்டு அதை தெளிவித்து எனக்கு ஒரு அசரீரி கொடுங்கிறாரு. நுழைவார் திருக்கோயில் தேவாசிரியத்தில் மலையென கண்பருக பொற்றீசர் புகழினையே தலையன்பு தமிழால் தானுருகி தவிப்பார். இழைத்தங்கே எழுந்தது ஒரு வானொலியும், இழைத்து அங்கே எழுந்தது ஒரு வானொலியும். சுந்தர தோழனே தந்தேன் என்னை. பெருமான் வாசரீரியா பேசுகிறார். சுந்தர தோழனே, தோழன்டர் தம்பிரான் தோழன். சுந்தர தோழனே தந்தேன் என்னை வந்து நான் தடுத்து ஆட்கொண்ட போதினில் எந்த மன உடை உனதோ. நான் உன்னை ஆட்கொண்ட பார்த்தியா, அப்போ என்ன ட்ரெஸ்ஸில் இருந்த அதே ட்ரெஸ்ஸிலே இருடா இப்போவும். ஐ லைக் தட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை இருந்து போகாத. சுந்தரன்னா அந்த கோடிஃபிகேஷன், அழகான பட்டு பீதாம்பரம், கழுத்தில் மாலை, கையில் பொற்கோல், இன்னொரு கையில் பூச்செண்டு, தலையில் கிரீடம், ராஜாவுக்குரிய கிரீடம், முகத்தில் புன்சிரிப்பு, அழகு அத்தனையும் வெளிப்பட நீ எப்பவும் இப்படியே இருக்கணும். சுந்தரன்னா இப்படித்தான் இருக்கணும். இப்போ நால்வர் சிலையில் பார்த்தீங்கன்னா சுந்தரன் நம்ம ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம். கையில் பொற்றாளத்தோடு ஞானசம்பந்தர், கையில் உளவாரப்படையோடு நாவுக்கரசர், அரச உடையோடு நம்முடைய சுந்தரர், கையில் ஏடு, மறு கையில் ஜபமாலை, இதோட மாணிக்கவாசர். இதெல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் யாருன்னு எதை பார்த்து யார். ஞானசம்பந்தரா கையில் தாளம் வச்சுருப்பார், அப்பர் பெருமானா கையில் உளவாரப்ப. இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. நமக்கே தெரியலையே, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எங்கே சொல்லிக் கொடுக்க போகிறோம்? நான் தடுத்து ஆட்கொண்ட போதினில் எந்த மன உடை உள்ளதோ அதுவே மிக அழகு. அந்த பொலிவதனில் என்றும் நீ இருந்திடுவாய். வான் மொழியில் வரம் பெற்ற வந்தொண்டன் தான் பெற்ற தகைமைக்கே பெரிதும் வியப்பர். தனக்கும் இப்படி ஒரு பெருமையா, தனக்கும் இப்படி ஒரு தகமையா? இறைவனே நான் கேட்ட போதெல்லாம் வரான், கேட்ட போதெல்லாம் அசரீரி கொடுன்னா கொடுக்குறான். அடியேனுக்கும் இப்படி ஒரு பெருமையா, அடியேனுக்கும் இப்படி ஒரு தகமை உண்டா, எனக்கு இப்படி ஒரு தகுதி உண்டா அப்படின்னு தனக்குத்தானே ஆச்சரியப்பட்டு கொள்கிறார். காண்பரிய வல்லன்பை காட்டியான் கருணைக்கே மாண்புடை மாலையன மயக்கும் மொழி தருவர். எல்லாத்துக்கும் ஈக்குவலண்டாக இவர் திருப்பி கொடுக்கறது பதிகம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் என்னெல்லாம் இவருக்கு செய்கிறாரோ அதுக்கெல்லாம் பதிலாக இவர் கொடுக்கறது ஒன்லி ஒன் திங், தமிழ் பாட்டு. அதை தவிர வேறு எதுவுமே இவர்கிட்ட கிடையாது. அவர் இவருக்கு வேண்டியதெல்லாம் தருகிறார், கேட்டதெல்லாம் தருகிறார். இவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. புற்றிட தியாகேசன் புகழ்பாடி வற்றிடா ஆர்வத்தில் வடிப்பார் பதிகங்கள் தொற்றிய வினையில் தொடரும் கமலினியும் பெற்ற பேரழகில் பதியிலார் குலத்தில். இந்த ஊரில் தான் பறவை இருக்கிறாங்க. இந்த ஊரில் தான் கண்ணகியர் குலம் தனது ஆடல் பாடலிலே மிகச்சிறந்து அன்றாடம் பொற்றீச பெருமானை வழிபடும் பாங்கில் சிறந்து அவருக்கு அன்றாடம் தனது ஆடல் கலையால் அழகூட்டி அந்த திருவன்று ஆடும் பெருமானை தினசரி வணங்கி அங்கே இருந்துகிட்டு இருக்கிறார் கணிகையர் குலத்து பறவை நாச்சியார். ஆரூர் வான்னு எதுக்கு கூப்பிட்டார் இவரை சுந்தரர்? அங்கே பறவையோடு ஒரு கல்யாணத்தை இவருக்கு பண்ணி வைக்கணும்ன்ட்டு. பறவையாருடைய அழகை பல மொழியில் பேசுகிறார் சேக்கிழார் பெருமான். சில பேரை மட்டும்தான் அவர் அழகை பற்றி அதிகமாக பேசுவார். இங்கே பறவையின் அழகை 10 பாடலில் தன்னுடைய அவருடைய அழகை விவரிக்கிறார். அதே மாதிரி அங்கே சங்கிலி திருவொற்றியூரில் அவருடைய அழகை விவரிக்கிறார்.
அதே மாதிரி இவர் ஓரிரண்டு இடங்களில் மட்டுமே பெண்களின் அழகை அதிகமாக விவரிப்பார் சேக்கிழார் பெருமான். அதில் பறவை நாச்சியாரை பற்றி சேக்கிழார் பெருமான் விவரித்த கதையை நான் அது அதிகமாக அதுக்குள்ளே போக விரும்பலை. இவர் தினசரி சுந்தரர் பெருமான் கோயிலுக்கு வராரு, அந்த அம்மாவும் வராங்க. ரெண்டு பேரும் ஒருவர் பார்த்து கொள்கிற ஒரு நேரத்தில் நினைக்கிறாங்க, இது யாரோ மாதிரி இருக்குது. ஏன்னா முற்பிறவி ஞாபகம் வருது சுந்தரர். அந்த அம்மாவுக்கு அந்த ஞாபகம் வருது. செடியரை கேட்கிறார்கள், யார் இவர்? அவர் தாங்க தம்பிரான் தோழர், வன் தொண்டர், பெருமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு இந்த சேடியர்கள் சொல்கிறாங்க. அதுதான் கணிகையர், அவங்க தான் பறவை நாச்சியார்னு இவருக்கு அந்த செய்தி போகுது. இருவர் மனத்திலும் காதல் பெருகுகிறது, இறைவனை வேண்டுகிறார்கள். இருவருமாக சேர்ந்து அவர்களது திருமணம் அங்கே நடக்கிறது. பறவை எனும் பெயர் தாங்கி பரதனடம் பல ஆட திரள் அழகு சேர்ந்த இடம் இவர்தம் உடலாக புரள் பவள கொடியாகி பவளக்கொடி புரண்டா இப்படி இருக்கும், அப்படி அழகாக இருக்கிறாங்களாம். வளர் இள முகையாக, இந்த முகை இருக்குதே சிறு மொட்டு, அது வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இள மொட்டு, வளர் இள முகையாக உருள் நிலவின் உரு நிலவு, இந்த உருண்டையான நிலவு இருக்குதே அந்த அழகு போல உருள் நிலவின் உருவனவே இளமை கதிர்வீச நல்லிசை நாயகியும் நன்மதியாய் நடமாடி மெல்லியர் வன்மீகர் வழிபடுவர் புடையாக. வன்மீகரை புடையாகனா சேடியர் சூழ அவர்கள் புடை சூழ வழிபடுவர். துல்லிய கொடியன, ரொம்ப மெல்லிய கொடி, துல்லிய கொடியன, தூய வான் வனிதையன வல்லிய பனிக்கையிலை சுந்தரர் கண்படவும், வல்லிய பனிக்கையிலை அங்கிருந்து வந்திருக்கிற சுந்தரர் கண் இவர் மேலே படுது. முன் ஊழ் முகிழ்க்க முளை காதல் பெரும் புனலாய், இந்த காதல் பெரும் ஆற்று நீரை ஓடுதான். தன்னுள் நிறை தாமரை பெண்ணாளை கண்ணுள் காத்தே, தன்னுள் நிறை தாமரை பெண்ணாளை கண்ணுள் காத்தே குவளை கமலம் என விண்ணுள பூங்கொம்பின் வனப்பாய் மனம் உண்ண. விண்ணுள பூங்கொம்புனா கற்பகத்தரு, விண்ணுள பூங்கொம்பின் அழகு இங்கே இருக்குதான். இந்த யார்கிட்ட? பறவைட்டர். கண்ணுள் குவளை கமலம் மாதிரி இருக்குதான் அழகு. விண்ணுள பூங்கொம்பின் வனப்பாய் மனம் உண்ண. விண்ணுள பூங்கொம்பு கற்பகத்தின் பூங்கொம்போ காமன்தன் பேரருளோம்பாங்க. சிவனருளோ, அது கடைசியில் முடிப்பார். இந்த சிவனருள இருக்கிற அந்த பறவை நாச்சியார் இந்த சுந்தரர் கண்ணில் படவும் இதையெல்லாம் பாடுறார். மென்மை பறவையும் முன்விதி முனையவே வன்மை ஆரூரன் வாழ்விடை ஒளி திகழ வெண்ணை என உருகி விலங்கு கற்பில் வெளிச்சமென தனை தந்து தம்பிரான் தோழரின் உளமது எழுவார். இந்த அம்மா அவருடைய உள்ளத்தில் போய் எழுந்தருள்கிறார்கள். அருகுளோர் சொல்ல அழகு பறவையின் பாங்கறிவார் சுந்தரர். உருகியே பறவையின் உரு கரம் பிடிக்க பெருகு காதலில் பெருமானை வேண்டுவார். பெருமான்கிட்ட வேண்டார், பெருமானே அந்த பறவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. இவர் சொல்லி அவர் கேட்காம இருப்பார். அதுக்குத்தானே இங்கே வாரூருக்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அருகி தன் மடம் ஏகி இரவு வர ஏக்கமர அங்குள பறவையும் ஆரூரர் மாட்சி கேட்க பாங்குடை பாங்கியர் நம்பிதன் அழகு சொல்ல. இதே நேரத்தில் இவருக்கு தூக்கம் வராமல் இவர் மடத்தில் உட்காந்துருக்கிறார். அங்கே பறவை தன்னுடைய பாங்கியர்கிட்ட கேட்குற, யார் அந்த அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சொல்கிறாங்க. ஏங்கும் நெஞ்சம் எப்படி என்னமும் பொங்கும் நம்பியின் சிவனருள் பேசுவர். ஆட்கொண்ட திறமுனக்கும் சேடியர் சொல்ல, அவரை ஆட்கொண்ட கதையெல்லாம் சொல்கிறாங்க. தடுத்தாட்கொண்ட கதையே பறவைக்கு இந்த பாங்கியர்கள் சொல்கிறாங்க. வாட்கொண்டு கீரிய துன்பம் காக்க கேட்கின்ற போதினிலே கேண்மை மீற, அதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு வாட்கொண்டு கீரனா போல வலி எடுக்குதான் பறவைக்கு. ஆட்கொண்ட திறம் உரைக்கும் சேடியர் சொல் கேட்கின்ற போதினிலே கேண்மை மீற இருவருமே, ரெண்டு பேருக்குமே வாட்கொண்டு கீரனா எப்படி ஒரு உடம்புல வலிக்கும் அது மாதிரி இங்கே சுந்தரருக்கு மனவலி, அங்கே பறவைக்கும் மனவலி. வாட்கொண்டு கீரிய துன்பம் காக்க பார்க்கும் பரமனை ரொம்ப நாள் வச்சுக்கப்படாது, இவங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறான்.
வாட்கொண்டு கீறிய துன்பம் காக்க பார்க்கும் பரமணம் நாட்கள் கடத்தாதே முடிவோடு நம்பி காண்பார். நம்பியை பார்க்கறார் சிவபெருமான். உன்னோடு பறவைக்கு ஒரு மனம் நடக்க மண்ணில் நம் அடியருக்கே ஆணை தந்தோம். உனக்கும் பறவைக்கும் கல்யாணம், அடியர்களுக்கெல்லாம் ஆணை கொடுத்தாச்சு, கவலைப்படாத, உனக்கும் பருமாட்டிக்கும் திருமணம் என்னும் பறவைக்கும் இது செய்தி தந்தேன். பறவைக்கும் இந்த செய்தியை சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திண்ணிய காதல் இங்கே திருமணமாய் திருந்தியது. திண்ணிய காதல் இங்கே திருமணமாய் திருந்தியது. அன்றைக்கு ஓர் மனத்தை அவதியாய் தடுத்தவரே எங்க திருவெண்ணைநல்லூரில் வச்சு தடுத்தார் இல்லையா? அன்றைக்கு ஓர் மனத்தை அவதியாய் தடுத்தவரே இன்றைக்கு இம்மனத்தை அதிரடியாய் அரங்கேற்றும். அன்னைக்கு அப்படி தடுத்தாரு, இன்னைக்கு அதிரடியாய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மஞ்சுளான் விளையாட்டை மனம் கொண்டு மகிழுவோம். நன்றாக நாள் விடிய அன்பு செய் அடியறலாம் ஆரூரர் பறவை மனம். ஆரூருக்கும் பறவைக்கும் டும் கல்யாணம் நடத்தி வச்சுறாங்க. தேரூரன் தியாகேசன் திருத்திரத்தில், தேரூரன் தேரில் ஊறுகின்ற தியாகேசனுடைய திருத்திரத்தில், நம்பி நங்கை நேருறும் இல்லறத்தில், நிமலன் அருட்கடலில் தாமுறும் அன்பு காட்டி தமிழ் மாலை தருவர். கல்யாணம் நடந்தது. இவர் அன்றாடம் வராரு, பொற்றீசரை பார்க்குறாரு, வழிபடுறாரு, தமிழ் மாலை தருகிறார். தாகமிகு விரகம் தனிந்திடவே வேகமன மோகமிகு பறவையோடு யோகம் பயில்வார். பறவையோடு யோகம் பயில்கிறார். பாகம் பெண்ணாளின் பாதம் மறவாதார், ஏகம்பம் என்றே எண்ணிடுவார் என்றும். பறவையுடன் பற்று மிகும் பதியாகி உறவை சிவனோடு உள்ளே வைத்து சிறக்கும் துணைவியுடன் சேர்ந்திருந்து மறக்காதே தியாகேசர் தினம் காண்பார். சுந்தர முடிவுண்டு சுகமுரு ஆடிதனில் சந்தனமும் சவ்வாதும் கலவையெனச் சாத்தி. இவர் தினசரி எப்படி வராராம்? சுந்தர முடிவுண்டு சுகமுரு ஆடிதனில் சந்தனமும் சவ்வாதும் கலவை என சாத்தி, சந்தனம் சவ்வாது பெர்ஃப்யூம் கலவை என சாத்தி, இந்திரன் அன்னதோற்றம் இலங்கியே. இந்திரன் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. இந்திரனை யாரும் பார்த்தால, இவரை பார்த்தோன்னா இந்திரனோன்னு நினைச்சாங்களாம். இந்திரன் அன்னதோற்றம் இலங்கியே பொழிய மந்திர நீருபூசி கைச்சுழலும் பொற்கோலாய் காதனி தோடுகள் கணித்தே கதிர் வீச. காதனியும் தோடு கதிர் வீசுதான். யாருக்கு? சுந்தரர் காதல தோடு. தான் அணி பூணூல் தனித்தே ஒளிர. தான் அணி பூணூல், சுந்தரர் போட்ட பூணூல் ஒளிருதான் அந்த வெண்மையில். மானினை பழிக்கும் மங்கையர் வெளிகள் ஆணிவன் அழகில் ஆட்பட்டு அதுவே பேச. மங்கையர்கள் மானை பழிக்கும் வெளிகளா, அந்த வெளிகளில் உள்ள பெண்களெல்லாம் சுந்தரர் வரதை பார்த்து இது பற்றியே பேசுகிறாங்களாம். பார்ப்போர் பரவசத்தில் பார்த்த கண்ணாய் ஆர்ப்புடன் இவரை சைவ களிறு என கண்டு, சைவ யானை, சின்ன யானை ஆடி ஆடி அந்த விபூதியை பூசிக்கிட்டு வருதே அப்படின்னு நினச்சி பார்த்தாங்களாம். ஏற்புடை நுதற்கண்ணான் அன்பர் என சொல்லி, நுதற்கண்ணான் நெற்றிக்கண்ணை உடைய பெருமானின் அன்பர் இவர்தாமோ அப்படின்னு பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்களாம். நோற்புடை மறையவர் கோன் என மயங்குவர். மறையவர் கோனாகிய, அதாவது அழகான நோன்பு செய்கின்ற மறையவர்களின் தலைவன் இவன்தானோ என்று மயங்கி நிற்கிறார்களாம். ஆரூரின் வீதியெல்லாம் அண்ணலையே நோக்க சீர்மிகு தியாகேசன் செம்மையான வருபவரும் இயரனும் இரண்மீண்டர் விளங்கு தேவாசிரியம் நீர் பூசியோ நிறைந்தே விளங்க. இப்படி வர வழியில் கோயிலுக்குள்ளே நுழையிறாரு. பக்கத்தில் தேவாசிரிய மண்டபம், அடியர்கள் எல்லாம் விற்றிருக்கின்ற ஒரு இடம். அங்கே விரண்மீண்டர் என்ற ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கின்றார். அதை தாண்டி இவர் செல்கின்றார். அடுத்தாப்புல திருத்தொண்ட தொகை பிறந்த காட்சியை நாம் காணவிருக்கின்றோம். சுந்தரர் அப்படி ஒரு அழகு காட்சியோட ஒரு அறெல்லாம் கண்டு மகிழும் தக்க வகையில் ஒரு சிறந்த காட்சியாக தினசரி புற்றீசன் வணங்க கோவில் வரார். கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே தேவாசிரிய மண்டபம் இன்றைக்கும் நாம் காணலாம். அதில் அடியார்களெல்லாம் விற்றிருக்கிறார்கள். அடியார்களுக்கு நடுவே விலங்கு மாணிக்க மணியனவே விரண்மீண்டர் என்ற ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறந்த அடியர், செங்குன்றுகுரர். எல்லா தலங்களையும் வணங்கிவிட்டு
நிறைவாக திருவாரூர் திருத்தலத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் விரண்மீண்டர். அந்த வழியாக சுந்தரர் போகிறாரு. இறைவன் பொற்றீசன் மீதே நினைப்பாக போகிறவர் அடியார்களை கொஞ்சம் அப்படியே அசந்து போய் பார்க்காம போயிடுறார். ஆனால் அந்த அடியார்கள் எல்லாம் சுந்தரர் கடந்து போவதை பார்க்கிறார்கள். விரண்மீண்டர்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஐயா, சுந்தரர் போகிறாரு, நம்ம எல்லாம் பார்க்காம போகிறாரு. அப்போ விரண்மீண்டர் சொல்கிறாரு, நம்ம எல்லாம் பார்க்காம போகிறாரா, சரி, அவர் நமக்கு புறம்புன்னா என்ன, நம்ம கட்சியிலேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோங்கிறார். நம்ம கட்சியிலேருந்து சுந்தரரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம், நம்மை மதியாமல் ஒருவர் சென்றால் அவர் நமக்கு எதுக்கு. அந்த ஒன்று மற்ற அடியாரெல்லாம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியாதையா, பெருமானே அவருக்கு நண்பர், அவர் தம்பிரான் தோழர், அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து பேசுகிறவர் பெருமான். ஆஹா, அப்படியா விரண்மீண்டர் சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அடியார்களை மதிக்கணும், அதுதான் செய்தி. நம்ம சைவத்தின் மாண்பு என்ன, அடியார்களை மதிப்பது, அடியாருக்கு அமுது ஊட்டுவது, அடியரைக்கு அன்பு செய்வது, அடியாரோடு கலந்து பழகுவது, இதுதான் சைவத்தினுடைய மாண்பு. இதைத்தான் பெருமானும் வற்புறுத்துகிறார். ஆனால் நம்மை மதியாது உள்சென்ற வன்தொண்டர் சுந்தரரை அவர் ஆட்கொள்ளுகிறார் என்றால் அவரே நமக்கு புறம்புங்கிறார். பெருமானை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, உள்ளே போகிறாரு. யார், சுந்தரர் உள்ளே போகிறாரு, பார்த்தால் பெருமான் வெளியே நிற்கிறார். இது ஒரு நகைச்சுவாக சொல்லப்பட்ட ஒன்று தான், அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவரை பெருமான் சொல்ல, ஒன்னால் எனக்கும் பாருடா, என்னையும் புறம்பு பண்ணிட்டாங்க, என்னையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சுந்தரர்கிட்ட சொல்கிறார். என்ன விஷயம்னு கேட்குறாரு. அடியாரை வணங்காது வந்தாயோ, ஐயா நான் மறந்து வந்திருப்பேன் ஐயா, இருக்கலாம், ஆனால் அடியாரை வணங்குவதான் ஆண்டவன் சொல்கின்ற ஆணையாக முதற்கடமை. உன்னால் என்னையும் புறம்புன்ட்டாங்களே, என்ன செய்ய, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போய் அடியாரை வணங்கு, அடியார் பெருமையை பாடு, அடியாரை வணங்கு, அடியாரை மதித்து அவர் பெருமையை பாடு, அவரோடு உடன் பழகு, அது போதும். மீண்டும் நானும் என் நிலை அடைவேன், நீனும் உன் நிலை அடைவான்கிறார். போகிறாரு. விரண்மீண்டர்கிட்ட போய் தேவாசிரிய மண்டபத்துக்கு திரும்பவும் சென்று அடியார்களை வணங்குகிறார் சுந்தரர் பெருமான். தொண்டர் தொகை வணங்காதே கடந்து அண்ட நாயகனின் அடிபணிய விரைவார் சுந்தரர். மிண்டரும் சினமாகி விரண்மீண்டரும் சினமாகி மிகு சினத்தால் கனன்றே ஈண்டு நம்மை வணங்காது கோயில் புகும் நம் தொண்டும் மதியாத சுந்தரன் புறம்பு. நம் தொண்டும் மதியாத சுந்தரன் புறம்பு.